கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் தன்னைத்தான் புகழுகிறவனோ உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனோ உத்தமன் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கலாம், நம்மளை பெருமையாய் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, தன்னை யாரெல்லாம் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உத்தமனே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதாவது உத்தமன் என்று கர்த்தர் நம்மளை புகழ்கிறது தான் ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போது நம்ம இந்த உலகத்துக்குள்ள காரியத்தில் நம்ம இந்த உலகம் நம்மளை புகழ வேண்டும், இல்லை நம்ம தானே நம்மளை புகழ்ந்து கொண்ட நம்மளுடைய படிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய பதவியாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய பொருளாதாரம் உயர்வாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, கர்த்தரால் யாரெல்லாம் புகழப்படுகிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், கர்த்தர் புகழ்வாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை புகழ்ந்து கொண்டு இருந்தால், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, அவன் உத்தமனே இல்லை என்று சொல்லுகிறாங்க. ஆண்டவர் நம்மளை குறித்து உத்தமன் என்று சொல்லணும். ஆனால் ஒரு சில நபர்களை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாமே உத்தமமான ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அநேகம் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு புகழ்ச்சி இருக்காது, நல்ல ஒரு பெயர் இருக்காது. அவர்கள் அநேக அவமானத்துக்குள் அவர்கள் போய்கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பார்க்குற பார்வை என்ன, ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே அவர்கள் விழும் பொழுது, அவர்கள் மற்றவர்களால் அவர்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கலங்காத மகளே, நீ கலங்காத மகனே, நான் உனக்கு புகழ்கிறனே, அதுதான் நீ உத்தமனுக்கு அர்த்தம் என்று சொல்கிறாங்க. அதனால் இந்த உலகத்தில் நம்ம எதையோ குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம், யாரோ நம்மளை புகழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை புகழ்கிற புகழ்ச்சி தான் நமக்கு என்ன செய்யும், நம்ம உத்தமன் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். நம்ம உத்தமமாக யாரெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் இருக்காது. ஆனால் கர்த்தர் புகழ்ந்து கொண்டு நம்மளை இருக்கும் பொழுது நம்ம யாரையும் குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் நமக்கு பெருமை வேண்டாம், நமக்கு ஒரு புகழ்ச்சி வேண்டாம். நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கர்த்தருக்காய் நம்ம எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்கும் பொழுது ஆண்டவர் புகழ்கிற புகழ்ச்சி தான் நம்ம உத்தமன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் இந்த உலகத்தை குறித்து நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். தன்னை யாரெல்லாம் உயர்த்துகிறார்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தாழ்த்தப்படு